அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு வழியாக மேட்ரிமோனியில் பதிவு பண்ணியாச்சு. எப்படியும் நமக்கு தகுந்த ஒரு பொண்ணு கிடச்சிரும். இனிமே வீட்டுக்கு போனதும் பொண்ணு பார்க்குற வேலை தான். The next day. அப்பாடா, லேப்டாப்போட ரூமுக்கு வந்தாச்சு. முதல்ல 1000 மேட்ரிமோனியை ஓப்பன் பண்ணி நமக்கு ஏதாவது பொண்ணு செட் ஆகுதான்னு தேடி பார்ப்போம். வெப்சைட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. என்னது, காலிங் பெல் சத்தமும் கேட்குது. ஒருவேளை நல்ல சகனமோ? அப்போ இன்றைக்கி ஏதாவது பொண்ணு கிடைக்கும். ஆமாம், கதவை திறந்து யாருன்னு பார்ப்போம். என்னது, வயசான ஒரு ஜோடி நின்றுருக்காங்க. ஆமாம், என்ன விஷயம்? நாங்கள் மேல் வீட்டுக்கு புதுசாக குடி வந்தவங்க. அதான் தெரியுமே. என்னது, பொசுக்குன்னு கல்யாண பத்திரிக்கை நீட்டுறாரு. ஆஹா, எங்கள் பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம். அவசியம் குடும்பத்தோடு வந்துருங்க. என்னது, குடும்பத்தோடவா? ஆஹா, வேலைக்காரி பின்னால் நின்றுட்டுருக்கிறத பார்த்து குடும்பத்தோடுன்னு சொல்கிறாரு. மேடம், சாரை கூட்டிட்டு அவசியமாக கல்யாணத்துக்கு வந்துடுங்க. ஆஹா, பொண்டாட்டினே முடிவு பண்ணிட்டானே ஐயா. கண்டிப்பாக வந்துடுறேன். போதுமா? அப்பாடா, போயிட்டாங்க. முதல்ல கதவை மூடுவோம். அட, கதவு மூடிட்டியே இவ்வளோ கோவமாக திரும்புறீங்க? காப்பியெல்லாம் தட்டி விட்டீங்கல்ல. ஆமாம், உன்னை யார் எனக்கு பின்னாடி வந்து நிற்க சொன்னது? அட, நான் காப்பி எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் கதவு பக்கத்தில் வரவும் உங்கள் பின்னாடி அப்படியே வந்து நின்றுட்டேன் முதலாளி. உன்னை வேலைக்காரியாக வச்சதே தப்பு. வேலைக்காரியை வைக்காம வேற என்னவா வைப்பீங்களாக்கும்? ஒரு பெரிய மனுஷன் பேசிக்கிட்டு இருக்க இடத்துல உனக்கு என்ன வேலை? அட, பெரிய மனுஷன் சொல்லி தான் இன்னும் கண்ணாலமாகாமல் இருக்குதுங்களா? ஆஹா, கரெக்டாக சொல்கிறாள் ஐயா. வாயை கொடுத்தா வம்பில் மாட்டிக்கணும். கொஞ்ச நேரம் இருங்க, இந்த காப்பியெல்லாம் நான் தொடச்சி போடுறேன். ஆஹா, காப்பி போச்சே. சரி, தொடக்கட்டும். ஆஹா, தொடக்கிற வேகத்தில் முந்தான மிஸ் ஆனது கூட கவனிக்காமல் இருக்காள் ஐயா. சரோஜா, ப்ளீஸ் மூடுமா. ஐயோ, மறந்துட்டேனுங்க முதலாளி, தோ மூடுறேன். ஆஹா, நாம் ஒன்று சொன்னால் இவ கதவை மூடுறாளே. கதவு மூடிட்டேனுங்க முதலாளி. நான் கதவை சொல்லலை. வேற என்னத்த சொன்னீங்க? உன் மாறாப்ப சொன்னேன். போதுமா? அட, தெரியாமல் வேலையிடுச்சுங்க. நீ என் பின்னால் வந்து நிற்கவும் அவங்க வேறு மாதிரி நினச்சி பேசிட்டு போகிறாங்க. அட, விடுங்க முதலாளி, நானே அதை பெருசாக எடுத்துக்கல. நீங்கள் ஏன் பெருசுப்படுத்துறீங்க? ஐயோ ஐயோ, அட, எதுக்காக தலையில் அடிச்சுக்கிறீங்க? ஒரே ஒரு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதால எவ்வளோ அவமானப்பட வேண்டியிருக்கு. பேசாமல் வெளியே பேச்சலர்னு போர்டு வச்சிட வேண்டியது தான். அட, வைங்க முதலாளி, எனக்கும் கௌரவமாக இருக்குமில்ல. என்னது, உனக்கு கௌரவமா? அட ஆமாங்க, யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கல்ல. குமுட்டை கல்யாணம் ஆனவங்க வீட்டில் வேலை செஞ்சாலே சந்தேகப்படுறாங்க. இதில் பேச்சுலர்னு போர்டு மாட்டி நீ இங்கே வேலை செஞ்சா உன் மேலே சந்தேகப்பட மாட்டாங்களா? அட, சந்தேகப்படுறவங்க பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. நமக்கு என்ன முதலாளி? இருங்க, வேறு காப்பி எடுத்துகிட்டு வர்றேன். நமக்கு மானம் போகுதுன்னா அவளுக்கு அது கௌரவம்னு சொல்கிறாள் ஐயா. A few moments later. இந்தாங்க முதலாளி காப்பி. ஆனால் பேச்சுலர்னு போர்டு வைக்க போகிறேன்னு சொன்னீங்களே, வைக்கத்தான் போகிறீங்களா? வைக்கத்தான் போகிறேன் சரோஜா, போர்டு இல்லை. அட, வேற என்னத்து வைக்க போகிறீங்க? புது வேலைக்காரி. ஐயோ, என்ன முதலாளி இப்படி சொல்கிறீங்க? நான் உங்களை நம்பித்தான் முதலாளி இருக்கேன். என்னது, என்ன நம்பியா? அட, உங்கள் வீட்டு வேலையை நம்பி இருக்க முதலாளி. அதுதானே பார்த்தேன். கொஞ்ச நேரத்தில் கொலை நடுங்கி போயிட்டேனேம்மா. அப்பாடா, மேட்ரிமோனியில் கட்டின பணத்துக்கு இப்போ தான் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சிருக்கு. அப்பனே முருகா, ஞான பண்டிதா, இந்த பொண்ணு எனக்கே பொண்டாட்டியாக வந்துடணும். நாமளே பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி? முதல்ல கல்யாணத்துக்கு ஃபோனை போடுவோம். வந்ததுமே செல்ஃபோன் மணி அடிக்குது. அட, நம்ம பார்ட்டி. சொல்லு செய்து, என்ன விஷயம்? ஏப்பா, ஒரு பொண்ணு பார்த்து முடிவு பண்ணிட்டேன். அவங்கள மீட் பண்ணணும். ஓ, மீட் பண்ணிடலாமே. நான் பொண்ணு வீட்டில் பேசிட்டு உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், போதுமா? சீக்கிரம் சொல்லுப்பா. பொண்ணு அழகோ அழகு. பொண்ணோட அழகுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இப்போ புது ஃபோட்டோ அனுப்புகிறேன்.
பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட அதை காட்டுப்பா. காட்டிட்டா போச்சு. நான் நினச்ச மாதிரியே இருக்குது. அவங்க எதிர்பார்த்த எல்லா தகுதியும் என்கிட்ட இருக்கு. அதுதான்ப்பா, எப்படியாவது பேசி முடிச்சு விட்டுருப்பா. நீ கவலையே படாத, நான் பேசிட்டு உனக்கு கால் பண்ணுறேன். 1 hour later. கல்யாணத்துக்கிட்ட இருந்து ஃபோன் வருது. சேது, பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டேன். உன் ஃபோட்டோ டீட்டெயில் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பொண்ணு வேலைக்கு போயிருக்காங்க. வந்ததும் ஃபோட்டோவை காட்டிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஏப்பா, என்னோட ஃபோட்டோவை பார்த்தா பொண்ணுக்கு பிடிக்கும் தானே? அதை பொண்ணெல்லாம் சொல்லணும், நான் எப்படி சொல்ல முடியும்? கடவுளே, பொண்ணுக்கு என் ஃபோட்டோவை பார்த்தோன்னே பிடிக்கணும். The next day. ஒரு வழியாக பொண்ணு வீட்டை தேடி கண்டுபிடிச்சி வந்தாச்சு. நம்ம போட்டோவை பொண்ணு பார்த்துச்சா இல்லையாங்கிறத கல்யாணம் சொல்லவே இல்லையே. ஒருவேளை பொண்ணு வேலை விட்டு லேட்டாக வந்திருக்கும். கண்டிப்பாக நம்ம போட்டோவை பார்த்துருக்கோம். பெற்றவங்களுக்கே பிடிச்சிருச்சு, அப்புறம் பொண்ணுக்கு எப்படி பிடிக்காமல் இருக்கும்? நாம் இதுக்குன்னு ஸ்பெஷலாக தானே போட்டோ எடுத்து அனுப்பணும். இப்போ போனால் ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிடும். காலிங் பெல்லா முத்துவோம். ஆஹா, கதவை திறக்குது. ஆமாம், நீங்கள் யார்? என் பேர் சேது. கல்யாணம் சொல்லியிருப்பாரே. என்னது, மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு. ஒருவேளை பொண்ணோட அப்பாவாக இருப்பாரோ? இருக்கலாம். உள்ளே வாங்க. அப்பாடா, உக்காந்தாச்சு. என்னோட ஃபோட்டோ உங்கள் 2 பேத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் சொன்னார். ஆமாம், உங்கள் பொண்ணு என் ஃபோட்டோவை பார்த்துட்டாங்களா? என்னது, பொண்ணோட அம்மா சைலண்ட்டாக இருக்காங்க. கற்பகம், நீ போய் காப்பி கொண்டு வா. சரிங்க. ஆஹா, சுகத்தில் எவ்வளோ அழகழகாக பொண்ணோட ஃபோட்டோலாம் மாட்டியிருக்கு. கடவுளே, இந்த பொண்ணு எனக்கே கிடைக்கணும். என்னது, வழக்கமாக பொண்ணு தானே காப்பி கொண்டு வரும். ஏன், பொண்ணை பெற்ற அம்மா காப்பி கொண்டு வந்தா வாங்கி குடிக்க மாட்டீங்களா? சரி, புதுசாக இருக்கட்டும். பொண்ணை பற்றி கல்யாணம் எதுவும் சொல்லலையா? அவர் சொன்னதால தான் வந்திருக்கேன். அப்புறம் ஏன் பொண்ணை பார்க்கணுன்னு சொல்கிறீங்க? பொண்ணை பார்க்க தாங்க வந்திருக்கேன். அப்போது கல்யாணம் பொண்ணை பற்றி உங்ககிட்ட சொல்லலை. என்னது, இந்த நம்மளே குழப்புறான். விளையாடாமல் பொண்ணை கூப்பிடுங்க. கூப்பிட்டாலும் அவள் வரமாட்டா. என்னது, வரமாட்டாளா? ஏன்? உன்னை பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வந்திருக்காருன்னு சொல்லுங்க, உடனே வருவாங்க. நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன்? ஏங்க, நான் சொன்னதை போய் அப்படியே சொல்லுங்க. நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன்? என்னது, பொண்ணை கூப்பிட சொன்னா இந்தம்மா அழுவுது. ஏங்க, என்ன நடந்துருச்சு? நீங்களாவது சொல்லுங்களேன். அதை நான் எப்படி சொல்லுவேன், என்னன்னு சொல்லுவேன்? என்னது, இருந்தாலும் சேர்ந்துக்கிட்டு ஒப்பாரி வைக்கிறான். ஒருவேளை வீடு மாதிரி வந்துட்டோமோ? ஃபோட்டோலாம் கரெக்டாக தானே இருக்குது. ஏங்க, என்னாச்சுன்னு சொல்கிறீங்களா இல்லையா? சொல்கிறோம் தம்பி, சொல்கிறோம். எங்கள் பொண்ணு நேற்று ராத்திரியே ஓடி போயிட்டா. என்னது, பொண்ணு ஓடி போயிருச்சா? இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.